தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர் தோண்ட இல்லாட்டி சில கேள்வி இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இந்த மாதிரி கேடு கட்டவனா நீங்க ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்புனீங்க. அதான் இந்த வீடியோல தப்பா இது பேசுனா மன்னிச்சுக்கோங்க. இந்த கேடு கட்ட பொட்ட பைய இருக்கிற பொட்ட நிதி பொட்ட உதயநிதி இந்த பொட்ட பைய வந்து மேடை மைக்க பிடிச்சு கதைக்கிறான். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நீர் வரலையா? நான் சிஎம்க்கு வேற நீர் வருதான். இந்த கீழே உள்ள ஈன பயலுக இந்த ஈன பழைய திமுக கொத்தடிமை பயலுக வந்துட்டு திருச்சா திருச்சா திருச்சான்னு கதைக்கிறானுங்க. அதுக்கு இந்த புறமா கதைக்கிறான் பொட்டா பைய கதைக்கிறான். நான் வந்து காவிரி சொன்னேன் வேற நீ சொல்றான். நான் வந்து எல்லா கட்சி தலைவரை பார்த்து கேட்கிறேன். இந்த மாதிரி கேவலமா அசிங்கமா ஒரு குடும்பத்தில் கதைக்கிறது கூட படம் நடிச்சவங்களுக்கு கதைக்கிறது அவங்க அரசியலா? இப்படி நீங்க மட்டும் பேசி பாருங்களேன். மக்கள் நான் சொல்றேன் ஒருத்தர் கூட ஓட்டு பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் கூட ஓட்டு பண்ண மாட்டாங்க சொல்றேன். அதை தாண்டி வந்துட்டு மக்களே ஒரு விஷயம் சிந்திச்சுக்கோங்க. இதே திருட்டு திமுக தான் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சாரியை உறிஞ்சு பார்த்தவனுங்க. சாரியை உறிஞ்சு பார்த்தவன் திருட்டு திமுக பொட்ட பயலுங்க தான். அதை தாண்டி நான் கேட்கிறேன் மக்களே ஒரு விஷயத்தை நல்லா வந்து குறிச்சுக்கோங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க 5-10 வருஷம் வேணுமா ஒரு பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு. ஆனா தாவே காட்சிக்கு வந்தா சொடக்கு போடுற நொடியில சோல்வான்னு சொன்னா எப்படி சோல்வோம்? நீங்க சிந்திங்க எப்படி சோல்வோம் இல்லையா? ஏன்னா போராட்டம் தாவே அரசுக்கு பிரச்சனை கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கேவலமா அசிங்கமா பேசணும்னு சொல்லிட்டு இந்த பொட்ட பைய பொட்ட உதவி பேசுங்க. பொட்ட கொட்ட நாய பொட்ட பயல. அதை தாண்டி வந்துட்டு நான் கேட்கிறேன் தாவே அரசு இதை பார்த்து சும்மாக்கி போறதா இல்ல நீங்க மார்க்கண்டே அரசு பண்ண மாதிரி இல்ல வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அரசு பண்ண மாதிரி அவங்கள மாதிரி சின்ன பிள்ளை அரசு பண்ணீங்களா? இவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்காம போறீங்களா? நான் கேட்கிறேன். நான் உங்களை தாவே அரசை பார்த்து கேட்கிறேன். இவன் மேல நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? பயம்னா சொல்லிருங்க. எனக்கு பயம்பா அவன் மேல தொட முடியாதுப்பா கொலைமிடுவாப்பா பயம் சொல்லிருங்க. இவன் மேல உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாலும் நான் தாவே சொல்றேன். எடுக்கல சொல்ல எந்த பாய் சும்மா இருக்காது. இதுக்கு எவனாச்சும் முட்டு கொடுக்க பேசி வாங்க திமுக அவனை நான் இப்ப பொட்டெல்லாம் பேசுறேன். அடுத்த என்னெல்லாம் பேசுறேன் எனக்கு தெரியாது. ஏன்னா பேசினது அவன் அண்ணன் புரியுதா? ஒருத்தனை விட மாட்டேன் சொல்லிட்டான். முடிஞ்சவரை எல்லாம் ஷேர் பண்ணது மயிராணி.